அன்னை தமிழுக்கு வணக்கம். மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை மார்கழி 15 ஓர் ஒருகால் எம்பெருமான் என்ற பாடலினுடைய விளக்கம். நீராடும் துறையிலே எவ்வளவோ வார்த்தை பேசிக்கொள்வார்கள் பெண்கள். இந்த பெண்களோ நீராட்டம் குறித்து பேசுகிறார்கள். மற்றபடி அம்மையப்பனாகிய இறைவனை குறித்தே பேசுகிறார்கள். சுற்று பொருள்களெல்லாம் இவர்களுக்கு இறைவனையே நினைவூட்டுகின்றன. பூக்களும் பொய்கையும் நீராட்டமும் எல்லாம் ஒரே பக்தி வெள்ளத்தில் முங்கி முழுகுவதையே நினைவூட்டுகின்றன. நீராடும் துறையில் பெண்கள் அங்கே இல்லாத வேறு பெண்களை குறித்தும் பேசிக்கொள்வதுண்டு. கதையாய் பேசிக்கொள்வதும் உண்டு. இந்த தாமரை குளத்திலே நீராடும் பெண்களில் ஒருத்தி மற்ற பெண்களை நோக்கி, ஒரு பெண் இருக்கிறாள், அவள் ஒவ்வொரு சமயத்தில் எம்பெருமானே என்று பலமுறை சொல்ல கேட்டிருக்கின்றேன், வேறொன்றுமே செல்வதில்லை என்று ஏதோ ஒரு கதை சொல்வது போல சொல்ல தொடங்குகிறாள். ஒரு காலத்தில் ஒரு ராணி இருந்தாள் என்று ஆரம்பிப்பது போல் இந்த கன்னி பெண்ணும் இறைவசப்பட்ட சிவபெருமானுடைய வசப்பட்ட ஒருத்தியை குறித்து பேசத் தொடங்குகிறாள். ஒரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருகால் வாய்வோவாள் என்று சொல்லுகிறாள். ஒரு சமயம் எம்பெருமான் என்று மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தவள் வேறொரு சமயம் சிவபெருமானது புகழை இடைவிடாமல் பேசிக்கொண்டே இருப்பாள் என்கிறாள். இந்த நிலையிலே சித்தத்திலே களிப்பு அதிகரிக்கும் அவளுக்கு. எனவே சீரொருகால் வாய் ஓவால் சித்தம் கலிகூற என்கிறாள். சித்தத்தில் ஏற்பட்ட களிப்பு மிகுதி கண்களிலே ஆனந்த கண்ணீராக பெருகுகிறதாம். நீர் ஒருகால் ஓவா நெடும்தாரை கண்பணிப்ப என்று இந்த ஆனந்த களிப்பு நிலையை வர்ணிக்கிறாள் இந்த கன்னிப்பெண். ஆனந்த அனுபவ நிலையை அடைந்திருக்கும் அந்த பெண்ணை இந்த பெண் ஒரு சமயம் நிலத்தின் மீது விழுந்து விழுந்து வணங்கினாள் என்றும் குறிப்பிட்டு அந்த அனுபவ நிலையை கேட்பவர்களுக்கு மேலும் தெளிவுபடுத்த பார்க்கிறாள். பார் ஒருகால் வந்தனையால் என்று குறிப்பிடுவதால் ஆண்டவனை எதிரே கண்டது போன்ற, அதாவது முன்னிலைப்படுத்தி கொண்டது போன்ற அனுபவத்தையும் அப்பெண் அடைந்திருந்தாள் என்று ஊகிக்கலாம். விண்ணோரை தான் பணியால், அதாவது வேறு தேவர்களை வணங்கவே மாட்டாள் என்று சொல்லி அவள் ஒருமுகமாக சிவபக்தியில் ஈடுபட்டிருப்பதையும் குறிப்பிடுகிறாள். ராஜாதி ராஜனும் தேவாதி தேவனுமாகிய சிவபெருமானை தவிர வேறொரு தெய்வத்தையும் அறியாத அந்த பெண்ணின் நிலையை சொல்லி சிவபெருமான் விஷயமான பக்தி இது என்று இவள் சொல்லவில்லை. பித்து ஆகும் திறம் இதுபோலும் என்கிறாள். பேரறையர்க்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும். இத்தகைய பக்தி பெருங்காதல் பைத்தியம் என்று பிறர் மயங்கும் நிலையில் ஏற்படும் பக்தி எல்லாருக்கும் வாய்க்கிறதா என்ன? இவ்வண்ணம் இறைவன்தான் ஆட்கொள்ள வேண்டும். அவளை இவ்விதமாக ஆட்கொண்டிருக்கின்றான் சிவபெருமான் என்கிறாள் இந்த கன்னிப்பெண். நம்முடைய சாமர்த்தியத்தால் இந்த நிலையை அடைய முடியாது என்பதை உள்ளத்தில் கொண்ட இவள் ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் என்கிறாள். இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் யாரோ அவரது திருவடிகளை நாமும் பாடிக்கொண்டு நீராடுவோம் என்று கூறி முடிக்கிறார். நம்முடைய சாமர்த்தியத்தால் இறைவனுக்கே பித்தாகும் நிலையை அடைய முடியாது. அவனுடைய சிவனுடைய சாமர்த்தியம்தான் நம்மையும் அப்படி உயர்த்த முடியும் என்பது இவள் கருத்து. இதை வெளியிடுகிறது வித்தகர் என்ற சொல். சதுரப்பாடு அல்லது சாமர்த்தியம் உள்ளவர் வித்தகர். மாணவர்களின் பக்குவம் பார்த்து கற்பிக்கும் சாமர்த்தியசாலிதான் ஆசிரியரைப் போல், பார்த்து கற்பிக்கும் சாமர்த்தியசாலியான ஆசிரியனைப் போல் நமக்கு பக்குவங்களுக்கு இசைந்த பல நெறிகளை காட்டுகிறாராம் ஞானமூர்த்தியான இறைவன். இத்தகைய இறைவனுடைய திருவடிகளை வாயார நாம் பாடி பூம்புணல் பாய்ந்து ஆடுவோம் என்கிறார். இந்த பூம்புணலை ஏர் உருவ பூம்புணல் என்று இவள் குறிப்பிடுவது கவனிக்கத்தக்கது. நோக்கியவர்களுக்கு இனிமையும் அழகும் வாய்ந்த காட்சி அளித்து நீராட வேண்டும் என்ற ஆசையை தோற்றுவிக்கிறது இப்பொய்கை. இந்த பொய்கையினுடைய இந்த வசீகர நிலையை சுட்டிக்காட்டுகிறது ஏர் உருவ பூம்புணல் என்ற சொற்றொடர். தெய்வ பைத்தியம் பிடிக்க வேண்டும், ஆனால் அதை நாம் பிடித்து கொள்ளக்கூடாது. அதுதான் நம்மை பிடித்து கொள்ள முடியும் என்பது பாட்டின் தரண்ட கருத்து. பக்தி அல்லது பித்து. ஓரொருகால் எம்பெருமான் என்றே நம்பெருமான் சீரொருகால் வாய் ஓவால் சித்தம் கலிகூற நீர் ஒருகால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொருகால் வந்தனையால் விண்ணோரைத்தான் பணிவால் பேரையர்க்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகதால்
வார் உருவ பூன்முளையீர் வாயார நாம் பாடி ஏர் உருவ பூம்புணல் வாய்ந்து ஆடு ஏலோர் எம்பாவாய். ஓரொருகால் எம்பெருமான் என்று என்றே நம்பெருமான் சீரொருகால் வாய் ஓவால் சித்தம் கலிகூற நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொருகால் வந்தனையால் விண்ணோரை தான்பணியால் பேரையர்க்கு இங்ஙனே பித்தொருவர் ஆமாறும் நாரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தால் வாரூர்வ பூன்முளையீர் வாயார நாம் பாடி ஏரூர்வ பூம்புணல் வாய்ந்து ஆடு ஏலோர் எம்பாவாய். ஒரே பக்திமயமாக இருக்கும் ஒருத்தியின் சொல்லும் செயலும் இப்பாட்டில் வர்ணிக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.